ஓம் மகா கணபதியே நமக. குரு வாழ்க, குருவே சரணம். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோ மூலமாக 2024ஆம் ஆண்டிற்கான ஆவணி மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். இது குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா கும்பராசிக்கான வீடியோ. இந்த கும்பராசி அன்பர்களுக்கு ஆவணி மாத கிரகநிலை ஆராயும் போது உங்களுடைய ராசிநாதன் சொல்லக்கூடிய கிரகம் ராசிக்கிலேயே ஆட்சி பலம் பெற்று வக்ரம் பெற்று உட்கார்ந்துருக்கார். இது யோகம் தானா அப்படின்னாக்கா எல்லா ராசிக்காரர்களுக்கும் தன் ராசிநாதன் ராசி வரக்கூடிய காலகட்டத்தில் யோகங்கள் அனுபவிக்கக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த மகரம் கும்ப ராசிக்காரர்களுக்கு மட்டும் அது விதிவிலக்கு அப்படின்ற விதிங்க. ஏன்னா இவன் நீதிமான், முன்ஜென்ம கர்மாவின் பலன்களை கொடுக்கக்கூடிய நபர். அப்ப கும்பராசி அன்பர்களுக்கு முன்ஜென்ம கர்மாவின் பலன்களை அளந்து அதுக்கு தகுந்த மாதிரியான பலன்களை கொடுக்கறதுக்காக இந்த நேரத்தில் வந்து உட்கார்ந்துருக்காருங்க, ஜென்மத்தில் உட்கார்ந்துருக்காரு. அப்ப ஜென்மத்தில் சனி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா சீதையை பிரிந்த ராமன் போல வனவாசம் செல்லணுன்றது உங்களோட ஜாதகம் எழுதப்பட்ட விதி. அப்ப என்ன சொல்ல வரேன்னாக்கா கணவன் மனைவி உறவுகளிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு. குடும்ப உறவுகளில் மருத்துவ செலவுகள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும். பொருளாதார நெருக்கடிகள் சந்திக்கக்கூடிய காலகட்டம் உருவாகும். யாரா இருந்தாலும் அவங்ககிட்ட நீங்க டக்குன்னு யார் நல்லவர்களா இருந்தாலும் கெட்டவர்களா இருந்தாலும் இதுக்கு முன்பாக நலமாக தான் பேசிட்டு இருந்திருப்பீங்க. டக்குன்னு அவங்க கூட கோவப்படக்கூடிய ஒரு அமைப்புகள் உருவாகும். கோவப்படக்கூடிய நபர்களா நீங்க மாறுறத கண்குளர பார்க்க முடியும். அதனால கும்பராசி என்பவர்கள் மட்டும் இந்த நேர காலகட்டத்தில் நாவடக்கத்தை மெயின்டைன் பண்ண மட்டும் தெளிவா சொல்ல விரும்புறேன். யாருக்கிட்டையும் தேவையில்லாத பிரச்சனைகளோ வம்பு வழக்குகளோ சட்ட சிக்கல்களோ வைத்துக்கொள்ள கூடாது அப்படின்றது மட்டும் ஆணித்தரமான கருத்துங்க. அப்ப இந்த நேர காலகட்டத்துல செய்யாத குற்றத்துக்கு என் மேல் பழி சுமத்துறாங்களே அப்படின்ற மாதிரி ஏதாவது செய்து நீங்க கோவப்பட்டுட்டீங்கன்னாக்கா அதை நினைச்சு மிகப்பெரிய ஒரு காலகட்டங்கள், கொஞ்சம் கஷ்டப்படக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உருவாகும் போல தெரியுதுங்க. அதனால கும்பராசி அன்பர்கள் சிந்தித்து செயல்படுறது தான் ஓரளவுக்கு நல்ல பலன்களை கொடுக்கின்றவிதிங்க. அதே வேளையில பார்த்தீங்க அப்படின்னாக்கா 7 சனியின் தாக்கங்களும் தொடங்கிருச்சுன்றது விதி இல்லைங்களா? அப்ப 7 சனி தாக்கங்கள் ஒரு குடும்பத்தில் தொடங்குனதுனாவே குடும்பத்தில் கஷ்டம், நஷ்டம், வம்பு, வழக்கு, சண்டை, சச்சரவு, கோர்ட்டு கேஸு, மன நிம்மதி குறையிறது, பொருளாதார நெருக்கடிகள் ஏற்படுறது, கடன்கள் அதிகரிக்கிறது, உற்றார் உறவினர் பகைமை பாராட்டுறது, இது மாதிரியான கஷ்ட நஷ்டங்கள் சந்திக்கணுன்றது உங்களோட ஜாதகம் எழுதப்பட்ட விதிங்க. அப்போ இந்த நேர காலகட்டத்தில் எனக்கு தெரிஞ்சளவு சிந்தித்து செயல்படுறதா ஓரளவுக்கு நல்ல பலன்களை தரும். கும்பராசி அன்பர்களுக்கு ஒரு விசேஷமான ஒரே ஒரு நிகழ்வுகள் என்ன அப்படின்னாக்கா முன்ஜென்ம கருமாக்களை போக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரமானது இந்த மாத காலகட்டத்தில் நடக்க இருக்குங்க. அந்த பரிகாரம் என்ன அப்படின்னாக்கா சனி பிரதோஷம். சனி பிரதோஷம் அப்படின்னாவே 12 வருடம் முழுக்கவே போயிட்டு ஒவ்வொரு மாதத்தையும் வரக்கூடிய 2 பிரதோஷத்தையும் வழிபாடு செய்துட்டு 12 வருஷம் வந்துட்டாங்கனாக்கா அவங்களுக்கு இந்த சிவபெருமானாலையும் நந்தி தேவர்னாலும் ஏற்படக்கூடிய யோகங்கள் எவ்வளவு வாரி வழங்குவாரோ அந்த அமைப்புகள் இந்த மாதத்தில் வரக்கூடிய 2 சனி பிரதோஷமும் சக்தி வாய்ந்த பிரதோஷமா வர இருக்கிறத பார்க்க முடியுதுங்க. அப்ப ஆவணி மாதம் 1ஆம் தேதி என்று ஒரு சனி பிரதோஷமும் ஆவணி 15ஆம் தேதி ஒரு சனி பிரதோஷமும் வருதுங்க. அதாவது ஆங்கில தேதிக்கு ஆகஸ்ட் 17ஆம் தேதியும் ஆகஸ்ட் 31ஆம் தேதியும் இந்த 2 சனி பிரதோஷங்கள் வர இருக்கு. யார் போய் வழிபாடு செய்யறீங்களோ இல்லையோ மகர கும்ப ராசிக்காரர்கள் கம்பல்சரி இந்த பரிகாரத்துக்கு போயிட்டு வரணுங்க. அதாவது நீங்க போகணும்னா ஒன்றும் செலவு இல்லைங்க. அன்னைய ஒரு நாள் மட்டும் அதுக்காக ஒதுக்கிட்டு அந்த சனிக்கிழமை என்று நீங்க என்ன செய்யணும்னாக்கா 1 லிட்டர் பால், 1 முழம் முல்லைப்பூ வாங்கிட்டு போயிட்டு 4:30 மணியிலிருந்து 6 மணிக்குள்ளார நடக்கக்கூடிய அந்த சனி பிரதோஷத்துல அந்த அபிஷேகத்துக்கு பாலை கொடுத்துட்டு பூவும் கொடுத்துட்டு வந்துட்டு அபிஷேகம் பாலை வாங்கி நீங்க அருந்திட்டு வந்தீங்க அப்படின்னாக்கா முன்ஜென்ம கர்மாவின் தொடர்புகளானது பார்த்தீங்கன்னாக்கா படியா குறையிறத பார்க்க முடியும். அப்ப என்ன செய்யலாம் அப்படின்னாக்கா இந்த சனி பிரதோஷத்தை கம்பல்சரி நீங்க வழிபாடு செய்திருக்கீங்க. குடும்பத்தோட போயிட்டு வாங்க. கும்பராசிக்காரர்கள் யார் இருந்தாலும் குடும்பத்தோட போயிட்டு நீங்க வழிபாடு செய்வதன் விளைவாக ஓரளவுக்கு வாழ்க்கையில வளம் பெறறதுக்கான ஒரு காலகட்டம் உருவாகும். சனியின் பாதிப்புலேருந்து மீண்டு வரக்கூடிய காலகட்டம் உருவாகும். எல்லாரும் சொல்லுவாங்க சனி பாதிப்புலேருந்து யார் மீண்டது அப்படின்றது. கண்டிப்பா தெய்வம் உண்டு அப்படின்றத நீங்க நம்பினீங்கன்னாக்கா வாழ்க்கையில கஷ்டங்கள் இல்லாத வாழ்க்கையை வாழக்கூடிய அமைப்புகள் உருவாகும். அதனால நீங்க எதுவும் கவலை கொள்ள வேண்டிய அவசியங்கள் எல்லோரும் கிடையாது. அடுத்ததா பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாத காலகட்டத்திலேயே விநாயகர் சதுர்த்தியும் வர இருக்கு.
ஆவணி மாதம் 22ஆம் தேதியும், அதாவது செப்டம்பர் 7ஆம் தேதி என்று பார்த்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி. அன்றைக்கு விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு தேங்காய் பழம் வச்சு அர்ச்சனை பண்ணி சாமி கும்பிட்டுட்டு விநாயகருக்கு நல்லெண்ணெய் தீபம் போட்டு வந்தீங்கன்னாக்கா முன்ஜென்ம கர்மாவின் தொடர்புகள் படிப்படியாக குறையதை பார்க்க முடியும். இந்த 2 பரிகாரத்தையும் கம்பல்சரி நீங்கள் செய்துக்கிறது தான் நல்ல பலன்களை தரும். ஆனால் இந்த நேர காலகட்டத்தில் எனக்கு தெரிஞ்ச அளவு இந்த கும்பராசி அன்பர்கள் புதிய தொழில் தொடங்குறதோ, உத்தியோகம் பார்க்குறதோ, ஜாமீன் கையெழுத்து போடுறதோ, கொடுக்கல் வாங்கல் விஷயமோ எதுவுமே செய்யாமல் இருக்கிறதா ஓரளவுக்கு நல்லா இருக்கும். மீறி ஏதாவது புதிய தொழில் தொடங்கணும், உத்தியோகம் பார்க்கணுன்ற மாதிரி மீறி செய்தீங்கன்னாக்கா அதில் நட்டம், அவமான, விரயத்தை சந்திக்கக்கூடிய காலகட்டங்களாக இருந்துட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. அதனால் சிந்தித்து செயல்பட சொல்லுங்கள். அடுத்து 2இல் ராகு பகவான். 2இல் ராகு இருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா பண தட்டுப்பாடுகள் அதிகரிக்கக்கூடிய நபர்களாக உருவாகக்கூடிய அமைப்புகள் உருவாகுன்றீங்க. அப்போ பண தட்டுப்பாடுகள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும் 2இல் ராகு இருக்கனால. அதனால் தேவையறிந்து செலவு செய்துங்க. 8இல் கேது பகவான் இருக்கனால அடிவயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு வரதுக்கான வாய்ப்பு உண்டு. அடிவயிறு சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் ஏதாவது இருந்ததுன்னா உடனே ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்துங்க. சாதாரண சின்ன பிரச்சனைகள் பெரிய லெவலில் பாதிப்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உருவாகும். அதே வேளையில் பார்த்தீங்கன்னா சூரியன், குருவும் செவ்வாயும் உங்களோட ராசிக்கு 4ஆம் இடத்துல சுகஸ்தானத்தில் இருக்கிறனால கடன் வாங்கி வீடு மனை வாசல் வாங்கணும், வீடு மனை வாசல் கட்டணுன்ற விதி பயன் உருவாகுது. அதனால் வாய்ப்புகள் கிடைச்சதுனாக்கா இந்த நேர காலத்தில் புதுசாக வீடு மனை வாசல் வாங்கலாமா கட்டலாமா அப்படின்ற மாதிரி நீங்கள் முயற்சி எடுத்தீங்கன்னால் கண்டிப்பாக வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும். ஏன்னா ஆடி முடிஞ்சிருச்சு, ஆவணி மாதமும் தொடங்கிருச்சிங்க. இந்த நேர காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வீடு மனை வாசல் வாங்குவதற்கும் கட்டுவதற்குமான ஒரு உகந்த காலகட்டமாக இருந்துட்டு இருக்கிறத பண்புகளை பார்க்க முடியுதுங்க. அதனால் இந்த மாத காலகட்டம் எனக்கு தெரிஞ்ச அளவு கும்பராசி என்பவர்களுக்கு வழிபாடு செய்வதன் மூலமாக உங்களோட அதிர்ஷ்டத்தை நீங்கள் அனுபவிக்கக்கூடிய காலகட்டம் உருவாகும். அந்த வழிபாடு செய்ய முடியல அப்படின்னாக்கா இந்த நேர காலகட்டத்தில் கஷ்டங்களையும் சந்திக்கக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும் போல் இருக்குங்க. பார்த்து இருந்துக்குங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா கேது பகவான் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கா. 8ஆம் இடம் கேது பகவான் இருந்தாருனாக்கா அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் ஒரு சில விஷயங்களில் ஒத்துப்போகாத ஒரு சூழல்கள் ஏற்படக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும். அதனால் அப்பாவும் பிள்ளையும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போய்க்கிறது தான் ஓரளவுக்கு நல்ல பலன்களை தருன்றிருக்கிறீங்க. இந்த மாத காலகட்டத்தில் மட்டும் கிடையாதுங்க. இன்றைய தேதியிலேருந்து 2027 முடியக்கூடிய காலகட்டம் வரலும் முடியாத மக்கள்கள் யாராக இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரு நேரம் சாப்பாடு, ஒரு ஆற்றுக்கன் தண்ணியை வாங்கி கொடுத்து அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரதன் விளைவாக முன்ஜென்ம கர்மாவின் பலன்களை குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும் போல தெரியுதுங்க. அதனால் இந்த நேர காலகட்டத்தில் எனக்கு தெரிஞ்ச அளவு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னாக்கா முன்ஜென்ம கர்மாக்கள் நிற்கிறதுக்காக 2025 டிசம்பர் மாத காலகட்டம் வரலும் தெய்வத்தை வழிபாடு செய்கிறதும் இணக்கமான ஒரு சூழல்கள் ஏற்படுறதுக்குமான ஒரு காலகட்டங்களாக உருவெடுக்கிறத பார்க்க முடியுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்தில் சூரியன் புதன் சுக்கிரன் உட்கார்ந்துருக்கார். 7இல் சூரியன் புதன் சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறது யோகம் தானா. கணவன் மனைவியுடைய உறவுகளிடையே ஒரு கருத்து வேறுபாடுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதை கொஞ்சம் விட்டு கொடுத்து போய்க்கிறது தான் ஓரளவுக்கு நல்ல பலன்களை தரும். ஆனால் இந்த நேர காலங்களில் கணவன் மனைவி உறவுகள் சிறப்பாக இல்லை அப்படின்னாக்கா அர்த்தநாதீஸ்வரர் வழிபாடு ஆணும் பெண்ணும் கலந்து அர்த்தநாதீஸ்வரர் வழிபாடு செய்கிறது ஓரளவுக்கு நல்ல பலன்களை தருன்றுவிதிங்க. என்ன சார் எல்லாமே நெகட்டிவான பலன்களாகவே கொடுத்துட்ருக்கீங்க, கும்பராசிக்கு யோகங்கள் எதுவும் இல்லையா அப்படின்னாக்கா இன்னொரு 2025 டிசம்பர் வரலும் நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் தீரணுன்ற விதிகள் உண்டு. அதனால் சிந்தித்து செயல்படுங்க. ஆனால் கடன்கள் வந்து தான் தீரணுன்ற விதி இருக்குது. இந்த கடன்கள் மட்டும் சுப செலவுகளுக்காக கடன்கள் வாங்க கற்றுக்குங்க. அளவுக்கு மீறி அசுப செலவுகளுக்காக கடன்கள் வாங்கினீங்க அப்படின்னாக்கா அதனால் நீங்கள் மிகப்பெரிய மன அழுத்தங்களையும் மன சந்தோஷங்களையும் குறைக்கக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும் போல தெரியுதுங்க. சிந்தித்து செயல்படுறது உங்களோட அறிவின் திறமை. ஆனால் வீடு வாங்கலாம்னா கண்டிப்பாக வீடு மனை வாசல் வாங்கலாம், வீடு மனை வாசல் கட்டலாம், குடிபெயரலாம், குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்யலாம். இது எல்லாமே செய்யக்கூடிய அமைப்புகள் ஓரளவுக்கு நல்ல பலன்களை தரும். மற்ற விதத்தில் இந்த விதத்தின் தோஷங்கள் பாதிப்படையாதுங்க. சீரும் சிறப்புமாகவே இருப்பீங்க, நலமாக இருப்பீங்க. நன்றி, வணக்கம். கும்பராசி நேயர்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். காலச்சக்கரத்தின் 11ஆம் இடமான லாபஸ்தானமான கும்பராசி நேயர்களுக்கு இப்போ இந்த காலகட்டத்தில் என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னா ஏவச்சனி பாதிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் ஜென்மச்சனியாக இருக்குது. சனி பகவான் ராசியிலேயே ஆட்சி பெற்று இருக்கிறார், வக்ர நிலையிலையும் இருக்கிறார். அப்ப இது ஒரு அமைப்பு. அடுத்து 2ஆம் இடத்துல ராகு பகவானும், அடுத்து 4ஆம் இடத்துல குரு செவ்வாய் சேர்ந்து இருக்கிறது. 5ஆம் இடத்துல
5ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல சூரியன் புதன் சுக்கிரன் இணையோட இருக்கிறது. 8ல கேது இருக்கிறது. இப்படிப்பட்ட கிரக அமைப்புகளை வச்சுக்கிட்டு இந்த ஆவணி மாதத்துல என்ன விதமான பலன்கள் இருக்குது, எது சார்ந்து வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது, எது சார்ந்த முயற்சிகள் கைகூடும் அப்படிங்கிறத விரிவா பார்க்கிறோம். அப்படி பார்த்தோம்னாக்க உங்களுடைய ராசிநாதன் சொல்லக்கூடிய சனி பகவான் வக்ரம் பெற்று ராசியிலே இருக்கிறதுனால என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏகப்பட்ட விஷயங்களை செய்யணும் சாதிக்கணும்னு முயற்சி எடுப்பீங்க. முயற்சிகள் அனைத்துமே நியாயமானது, முயற்சிகள் அனைத்துமே தீவிரமா இருக்கும். ஆனா அதுல ஒரு தடை தாமதங்கள் வந்து போகும். எப்படின்னா கொஞ்சம் லேட்டா நடக்கும். எதிர்பார்த்த நேரத்துல எதிர்பார்த்த விஷயம் நடக்காம கொஞ்சம் தள்ளி போறது. இந்த வாரத்துல எதிர்பார்ப்பீங்க, அடுத்த வாரம் நடக்கும். அந்த மாதிரி தான் இந்த சூழ்நிலை. இந்த சனி வக்ரவம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். ஆனா முன்னாடி நார்மலா இருந்த ஜென்ம சனிக்கும் இப்ப சனி வக்ரவமாய் இருக்கிறதுக்கும் என்னன்னா வித்தியாசம்னா, கொஞ்சம் உடல் நலத்தும் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் அக்கறை எடுத்துக்க வேண்டிய அவசியம் இருக்குது. 2ஆம் இடத்து ராகு, பேச்சில் கவனம் தேவைப்படுது. கூடுதலான கமிட்மெண்ட் உத்தரவாதங்கள் கொடுத்து மாட்டிக்க வேண்டாம். உங்களால என்ன முடியுமோ அதை மட்டும் உத்தரவாதமா நம்பிக்கையா சொன்னா போதும். எல்லாத்துக்கும் நம்பிக்கை கொடுக்கறது அப்படிங்கிற ஒரு விஷயத்த குறைச்சிக்கணும். குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னா, குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வகையில ஒன்றும் பெரிய பாதிப்பு அப்படின்னு சொல்றது மாதிரி இல்லை. ஆனா இருந்தாலும் ராகு கேது 2-8ல இருக்கிறதுனால கணவன் மனைவி ஒற்றுமையில வாக்குவாதங்கள் மனஸ்தாபங்கள் அடிக்கடி வரக்கூடிய அமைப்பு இருக்குது. அப்ப என்னன்னா, பேசுறது விஷயம் கவனம் தேவை. அக்கம் பக்கம் உறவுகள்ல பேசுறதுல கவனம் தேவைப்படுது. அதே நேரத்துல குறிப்பா குடும்பத்துல 3வது நபர், 3வது ஆள், வெளியாள் உள்ள கொண்டு வரக்கூடாது. என்னைக்கு 3வது ஆளோட தலையீடு உங்க குடும்பத்துல வருதோ, உங்க குடும்பத்துல தேவையில்லாத பிரச்சனைகள் உருவாகக்கூடிய அமைப்பு இருக்குது. கணவன் மனைவி சண்டை பிரிவினை இதெல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படுது. அடுத்து தொழில் வியாபாரம் சார்ந்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம். தொழில் எப்படி இருக்க போகுது? லாபஸ்தானத்துல நல்லா தான் இருக்கு. வியாபாரம் எப்படி இருக்குது? வியாபாரம் அதிபதி 4ல தான் இருக்கு, நல்லா தான் இருக்குது. குருவோட பார்வையோட இருக்குது. அப்ப குரு பார்வை அப்படிங்கிறது 8, 10, 12ஆம் இடங்கள்ல இருக்குது. அப்ப வேலை தொழில் வியாபாரம் சார்ந்த விஷயத்துல ஒன்றும் உங்களுக்கு குறையில்லை. ஆமா, ஏன்னா கூடுதல் உழைப்பு மட்டும்தான் அப்ப தேவைப்படுது. உடம்பு மட்டும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணல, மனசு சில நேரங்கள்ல சப்போர்ட் பண்ணல. எதுவுமே இனம் புரியாத கவலையும் ஒரு குழப்பமான சிந்தனையும் தான் வந்து போகுது. அதனால அதை வச்சு நீங்க இதை முடிவு பண்ணிக்க வேண்டியதில்லை. உங்க வேலையை பொறுத்தவரையில தொழிலை பொறுத்த வகையில முன்னேற்றம் இருக்குது. 10 செவ்வாய் 4ல இருக்காரு. அப்ப பயணத்தால லாபம் உண்டு. சிறு சிறு பயணம், இடமாற்றம் இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல லாபம் உண்டு. ரியல் எஸ்டேட் தொழில் பண்றவங்களுக்குலாம் ரொம்ப சூப்பரா இருக்கு. கன்ஸ்ட்ரக்ஷன் தொழில் பண்றவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஆமா, அடுத்து பாருங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ் விற்கிறவங்களுக்குலாம் ரொம்ப நல்லா இருக்குது. அடுத்து இரும்பு தொழில்கள் செய்கிறவங்க, ஆமாம், இந்த மாதிரி உங்களை எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. தொழில் சார்ந்த முதலீடுகள் செய்யலாமா அப்படின்னா தாராளமாக உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் லக்கணம், அதே நேரத்தில் என்ன தசாபுத்தி நடக்குது அப்படிங்கிறத கீழே டிஸ்பிளேல தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு உங்கள் ஜாதகத்தை பார்த்துக்கிட்டு தொழில் வியாபாரத்தில் சார்ந்த முயற்சிகளை கையில் எடுங்க. வேலை எப்படி, வேலை சார்ந்த முயற்சிகளையும் கையில் எடுக்கலாம். ஆமாம், ஏன்னா உங்களுக்கு குரு பார்வை 10ல விழுகுது. 12ஆம் இடம்ங்கிற விரயஸ்தானத்தையும் குரு பார்க்குறாரு. சுப விரயத்தை தான் ஏற்படுத்துறாரு. 8ஆம் இடம் அசிங்கம், அவமானம், கண்டம், தேவையில்லாத பிரச்சனைகள், 3வது நபர் பிரச்சனைகள், மிரட்டல்கள், போக்குவரத்து இதெல்லாம் எதுவும் உங்களுக்கு இல்லாத அளவுக்கு குரு பார்த்துக்கிறாரு. அப்போ அதுலேருந்தெல்லாம் விடுதலை இருக்குது. அப்போ வெளிநாடு போகிறது, வெளியூர் போகிறது, வேலைக்காக தொழிலுக்காக வெளிநாடு வெளியூர் போகிறது, வெளி மாநிலம் போகிறது,
தொழில் வியாபாரம் சார்ந்து ஒப்பந்தங்கள் செய்கிறது, இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல மாதமாக தான் இந்த மாதம் உங்களுக்கு ஆவணி மாதம் அமைஞ்சிருக்குது. ஆமாம். அடுத்து குடும்ப வாழ்க்கையில் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கணும். தேவையில்லாத வார்த்தைகளை கூடுதலாக பேசக்கூடாது. அதுவும் மூன்றாம் தரப்பினரை பற்றி பேசுகிறதோ அல்லது மூன்றாம் தரப்பினர் குடும்பத்தில் என்ட்ரி ஆகுறது அப்படிங்கிறது அவ்வளவு சிறப்பாக இருக்காது. அதில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. அடுத்து வண்டி வாகன வீடு சம்மந்தப்பட்ட வீட்டுக்கு தேவையான சம்மந்தம் வாங்கலாம். படிப்பு கல்வியில் இருக்கவங்களுக்கு கல்வி நல்லா இருக்குது, வேலை நல்லா இருக்குது. அப்போ கல்வி சார்ந்த விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. ஆமாம், நீங்கள் எடுக்கிற கல்வி சார்ந்த முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். மறைந்த கல்வி, அதாவது என்னன்னா மறைமுகமாக உங்களுக்குள்ள என்ன டேலண்ட் இருக்குது, திறமைகள் இருக்குது அப்படிங்கிற விஷயம்லாம் வெளிப்படக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக தான் அமைஞ்சிருக்குது. அடுத்து பாருங்க, 7ஆம் இடம். திருமணம் செய்யலாமா, குடும்ப உறவுகள் ஒற்றுமை ஏற்படுமா அப்படின்னா, இவ்வளவு நாளாக வக்ரம் பெற்ற சனி ராசியை பார்த்துக்கிட்டு இருந்தார் 7ஆம் இடத்தை. இப்போ 7ஆம் அதிபதி ஆட்சி பலம் பெற்று அவர் பார்க்கிறார். ஒளி கிரகமான இருள் கிரகத்தை ஒளி கிரகம் பார்க்கறதுனால, சூரியன் பார்க்கறதுனால குடும்பத்தில் ஒரு மாற்றம், கணவன் மனைவி ஒற்றுமை, நண்பர்கள் ஒற்றுமை, கூட்டு தொழில் ஒற்றுமை, இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்கும். ஒப்பந்தங்கள் நடக்கும், அதன் மூலமாக லாபங்கள் வரும். ஆமாம், அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா நண்பர்கள் இவங்களோட சேர்ந்து ஆன்மீக சுற்றுலா போகிறது, கோவில் குளங்கள் போகிறது, பரிகார ஸ்தலங்கள் போகிறது, வேண்டுதல் நிறைவேற்றுறது, குலதெய்வ வேண்டுதல் நிறைவேற்றுறது, இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நல்லா இருக்குது. அடுத்து பாருங்க, அரசாங்க வேலையெல்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கும். போட்டித் தேர்வு எழுதியிருக்கிறவங்க, ப்ரொமோஷனுக்காக வெயிட் பண்ணுறவங்க, இவங்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் அரசு சார்ந்த உதவிகள் தேவை அப்படின்னா அந்த காலகட்டத்தில் அணுகுனீங்க அப்படின்னா அரசு சார்ந்த உதவிகள் அனைத்துமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இருக்குது. 8ஆம் இடத்து கேது இருக்கிறாரு. கேதுவை யார் பார்க்குறாரு அப்படின்னா குரு பார்க்குறாரு. அப்போ என்னன்னா, திடீர் அதிர்ஷ்டம் சார்ந்த விஷயங்கள், வம்பு வழக்குகள் சார்ந்த விஷயத்தில் கேது இருந்து கொஞ்சம் தடை தாமதத்தை ஏற்படுத்திட்டு இருந்தார். இப்போ குரு பார்வையால் அதுவும் கொஞ்சம் சரியாக இருக்கு. அப்போ கும்பராசியை பொறுத்தவகையில் ஜென்மச்சனி பாதிப்பை தவிர மற்ற விஷயங்கள் எல்லாமே நல்லா தான் போயிட்டுருக்கு. வேலை தொழில் வருமானம் சார்ந்த விஷயம் நல்லா தான் இருக்குது, லாபகரமாக இருக்குது. வியாபாரம் சார்ந்த விஷயமும் லாபகரமாக இருக்குது. அவசரப்பட்டு எந்த வேலையும் விட்டுறக்கூடாது. அடுத்த கட்டத்துக்கான வேலை வாய்ப்புகள் கிடைச்சிருச்சு அப்படின்னா தாராளமாக நீங்கள் அதை முயற்சி செய்யலாம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது. வியாபாரத்தில் சக்ஸஸ்ஃபுல்லாக போகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. குரு பார்வை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 8ஆம் இடத்துல போக்குறாரு. ஏதேனும் வழக்குகள், பிரச்சனைகள், இடம் சம்மந்தப்பட்டு, இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்டு இருக்குது அப்படின்னா தீர்வாயிரும். 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. தொழில் முதலீடு செய்யணும், தொழிலில் அடுத்த கட்ட இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா தாராளமாக பண்ணிக்கலாம். வேலை பார்க்குறவங்களுக்கெல்லாம் பதவி உயர்வு கிடைக்கும். 12ஆம் இடத்து பார்வை எப்படி இருக்குது அப்படின்னா, அயனம் சயனம் தூக்கம் சார்ந்த விஷயங்கள், மருத்துவமனை செலவுகள், தேவையில்லாத வெட்டி செலவு, வீண் செலவுகளை குரு பார்வையால் குறைக்கிறாரு. அப்போ சுப செலவுகளாக மாறுது. வெளிநாடு போகிற யோகம், எதுக்காவது இடம் முதலீடு செய்கிறது, தங்க நகையில் முதலீடு செய்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிக்கலாம். அப்போ எது சார்ந்து ஆரோக்கியம் எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா 2 விஷயங்கள் சார்ந்து ஆரோக்கியம் எடுத்துக்கணும். என்னன்னா, அடிவயிறு சார்ந்த விஷயத்தில் கவனம் எடுத்துக்க வேண்டிய காலகட்டமாக இருக்குது. 1. அடுத்து பார்த்தோம்னாக்க ராசிநாதன் கால் சார்ந்த பகுதிகளில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் அப்படிங்கிற அமைப்பு இருக்குது. தேவையில்லாமல் வண்டி வாகன பயணங்கள், இரவு நேர பயணங்கள், அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்க சறுக்கலான இடத்துல ஏறுறது, படிக்கட்டுகள் ஏறுறது, அந்த மாதிரி வலிக்கி விடுறது, கால் சார்ந்த விஷயங்களில், பாதம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணுங்கிற அமைப்பு இருக்குது. அடுத்து சீனியர் சிட்டிசன், கொஞ்சம் வயதானவர்கள், வயது முதிர்ந்தவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா எதுவும் முதலீட்டு மூலமாக வருமானம் பண்ணலாமா அப்படின்னா அதற்கான வாய்ப்புகள் இருக்குது, தாராளமாக செய்யலாம் அப்படிங்கிறது. அது சார்ந்த நாலேஜு, அது சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு தெரியுது அப்படின்னா தாராளமாக செய்யக்கூடிய நல்ல அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது.
அடுத்து பாருங்க அவிட்டம் நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். அவிட்டம் நட்சத்திரத்தை பொறுத்த வகையில வீடு வண்டி வாகன யோகங்கள் அமையக்கூடிய காலகட்டம். சதயம் நட்சத்திரத்தை பொறுத்த வகையில பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்க வார்த்தைகள் மூலமாக வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறது இருக்குது. கமிஷன் தொழில்கள் அனைத்தும் சக்சஸ்ஃபுல்லாக போகும். அடுத்து பூரட்டாதி நட்சத்திரம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். பூரட்டாதி நட்சத்திரத்தை பொறுத்தவரை தொழில் மூலமாக லாபம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது. அதே நேரத்தில் வேலை வாய்ப்புகளில் பார்த்தீங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு முன்னேறக்கூடிய ஒரு நல்ல காலமாக தான் இந்த காலம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. ஏதேனும் வழிபாடுகள் செய்யலாமா அப்படின்னா இந்த காலகட்டத்தில் உங்களை பொறுத்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்க விநாயகர் கோவில் வழிபாடு செஞ்சுக்கிறது, அதே நேரத்தில் சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது மிக உத்தமமாக இருக்கும். வாழ்த்துக்கள் கும்பராசி நேயர்களே. இன்னைக்கு காலச்சக்கரத்தின் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 11வது ராசியான கும்பராசிக்கு இந்த ஆவணி மாதம் சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமாக இருக்குமா அப்படி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கும்பராசிக்கு வரக்கூடிய நட்சத்திரங்கள் முதல்ல என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாயுடைய நட்சத்திரமான இன்னைக்கு அவிட்டம் நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம், அதன் பிறகு வரக்கூடிய ராகு பகவானுடைய நட்சத்திரமான சதயம் நட்சத்திரம் 4 பாதங்கள், அதன் பிறகு வரக்கூடிய குரு பகவானுடைய நட்சத்திரமான அதாவது பூரட்டாதி நட்சத்திரம் 3 பாதங்கள். அப்ப இந்த 3 நட்சத்திரங்கள் 9 பாதங்கள் அடங்கிய மிக ஒரு அருமையான ஒரு ராசி தான் இந்த கும்பராசி. பொதுவாக கும்பராசியில பிறந்தவங்க எல்லாம் பாருங்க, அதாவது ஆன்மீகவாதிகளா இருப்பாங்க. அதாவது எப்படி சொல்றதுன்னா கடவுள் மேல வந்து அளவு கடந்த ஒரு பக்தி கொண்டவர்களா இருப்பாங்க. சரிங்களா? ஆனா கும்பராசியில பிறந்தவங்களுக்கு மனுஷால் நம்புறாங்களோ இல்லையோ, ஏன் பெத்த பிள்ளைக்கு சோறு போடுவாங்களோ இல்லையோ, அப்படி நம்புறாங்களோ இல்லையோ, அந்த கடவுள் மேல கண்டிப்பா நல்லா பக்தி வச்சிருப்பாங்க. இதுல சிலர் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம இவ்வளவு கும்பிட்டு இவ்வளவு செஞ்சு நமக்கு என்ன நல்லது கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு வெறுத்து போனவங்க வேணா இருக்கலாமா தவிர, ஆனா கண்டிப்பா கடவுளை நம்பினவங்க கைவிட்டவர்கள் இல்லைன்னு சொல்ற மாதிரி கண்டிப்பா கும்பராசிக்கு கடவுள் பக்தி கண்டிப்பா ஜாஸ்தியாவே இருக்கும். அப்படி பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆவணி மாசத்துல கிரக சேர்க்கை, அதாவது எந்தெந்த வீட்டுல எந்தெந்த கிரகம் இருக்கிறாங்க அப்படின்றது ஒரு தன்மை பார்த்துடலாம். அப்படி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரிஷப ராசியில குரு பகவான் நட்புள் இருக்கிறாரு, செவ்வாய் பகவானும் நட்புள் இருக்கிறாரு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சிம்ம ராசியில புதன் வந்து பகையா இருக்கிறாரு, சுக்கிரன் பகையா இருக்கிறாரு. சூரிய பகவான் அப்படின்றது வந்து 12 மாதத்துக்கு அப்புறம் தன் சொந்த வீட்டுக்கு வந்து அவர் இப்ப ஆட்சியா இருக்கிறாரு. அதாவது ஒளி கிரகம் சொல்லக்கூடிய சூரிய பகவான் இப்ப தன் சொந்த வீட்டுல வந்து இப்ப ஒரு ஆட்சி நிலை அடைஞ்சிருக்கிறாரு. அதே மாதிரி வந்து கன்னி ராசியில கேது பகவான் அப்படின்னு சொல்றவர் வந்து நட்புல இருக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கும்ப ராசியில சனி பகவான் ஆட்சியா இருக்கிறாரு. அதே மாதிரி மீன ராசியில் வந்து பாத்தீங்கன்னா ராகு பகவான் அவரும் நட்புல இருக்கிறாரு. இப்படி இருக்கக்கூடிய இந்த கிரக சேர்க்கை அதாவது வந்து பாத்தீங்கன்னா கும்பராசிக்காரங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் ஃபர்ஸ்ட் கொடுப்பாரு அப்படின்றத பத்தி தான் இந்த காணொலியில பாக்குறோம். அப்படி பாத்தீங்கன்னா பொதுவாலுமே பார்க்கும்போது இந்த கும்பராசிக்கு அதிபதி வந்து பார்க்கும்போது யாருன்னு பாத்தீங்கன்னா சனி பகவான். இப்ப சனி பகவான் வந்து தான் சொந்த வீட்டுல அவர் எப்படி இருக்கிறாருன்னா ஆட்சியா உட்கார்ந்து இருக்கிறாரு இல்லைங்களா? அப்படி பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஜென்மச்சனியா உட்கார்ந்து இருக்கிறாரு. கும்பராசிக்காரர்கள் எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா இப்ப ஜென்மச்சனி. நம்ம முன்னோர்கள் என்ன சொல்லி இருக்கிறாங்க, ஜென்மத்தில் வந்த சனி செருப்பால் அடிச்சாலும் போகாது. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 1.5 வருஷ காலமா பாத்தீங்கன்னா கும்பராசிக்காரங்களுக்கு ரொம்ப போராட்டம் அதிகமா இருக்கும். வெளிநாடு போயிருக்கிறீங்களா, நிச்சயம் ஏண்டா வந்தோம் அப்படின்ற அளவுக்கு வருத்தப்பட்டு இருப்பீங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஊர் விட்டு ஊர் இடம் விட்டு இடம் மாறி போய் தொழில் செய்துட்டு இருக்கிறீங்களா, 1.5 வருஷமா பாத்தீங்கன்னா வாங்காத கடனுக்கு வட்டி கட்டிட்டு இருப்போம். மனசுல நிறைய ஆசை வச்சிருப்போம் கும்பராசிக்காரங்க. ஏன்னா ஆசைனாவே எல்லாத்துக்குமே இருக்கிறது தானே. அப்படி பார்த்தா கும்பராசிக்காரங்களுக்கு ஒரு படி மேலவே இருக்கும். நம்ம இடம் வாங்கணும், வீடு கட்டணும், மண்ணு வாங்கணும், காரு வாங்கணும், சொத்து வாங்கணுன்ற ஆசை கண்டிப்பா இருக்கும். ஆனா பூர்வீகத்தை கொண்டோ சொந்த பந்தங்களை கொண்டோ சாதிச்சவங்க 1% கூட கண்டிப்பா இருக்க மாட்டீங்க. அதை தான் கையூனி கரணம் போட்டு மேல வந்தவங்களா மட்டும்தான் இந்த கும்பராசியில சாதிச்சிருப்பீங்களா தவிர மற்றவங்களால தான் நான் சாதிச்சேன் அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பராசிக்காரங்க இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். சரிங்களா? அப்படி இருக்கிறவங்களுக்கு, ஏன்னா உங்க ராசிக்கு அதிபதி தொழில் காரகனே. இப்ப சனிதான் தொழில் காரகன். தொழிலுக்கு அதிபதி யாருன்னா சனிதான்.
அப்படி பார்த்தோன்னா சனியே உங்களுக்கு உங்க வீட்டுல ஆட்சியா இருந்து உங்க ராசியை பார்க்கறதுனால, அதுவும் உங்க ஜென்மச்சனியை பார்க்கறதுனால 7.5 சனியில வந்து இப்ப நடந்துட்டு இருக்குது. 7.5 சனியில இப்ப குடும்ப சனி நடந்துட்டு இருக்குது. அப்ப குடும்பத்துக்குள்ளார என்ன பண்ணுவான், கணவன் மனைவிக்குள்ளார போராட்டம். இது இப்ப நடக்கலையே, கிட்டத்தட்ட 1.5 வருஷமா இப்படிதான் இருக்கு உங்களுக்கு. கிட்டத்தட்ட 1.5 வருஷமா பாத்தீங்கன்னா கல்லோட அரிசி வாயில் போட்டுக்கிட்டு, துப்புனா அரிசி போகுது, முழுகுனா கல் போகுது, மெல்லனா பல்லு போகுதுன்ற மாதிரி வெளியில சொல்லவும் முடியல, மெல்லவும் முடியல, முழுக்கவும் முடியாத நிலைமையில தான் இருக்கக்கூடிய ராசி தான் இந்த கும்பராசி. அப்படி இருக்கக்கூடிய இந்த கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சுய தொழில் செஞ்சிருப்பீங்க. இதுல சாதிச்சவங்க 10 பேர், ஆனா நஷ்டப்பட்டு வெளியில வந்தவங்க 90% பேர் இருப்பீங்க. சரிங்களா? ஏன்னா சனி பகவானுக்கு எதிர்பார்ப்பு கண்டிப்பா சொல்றோம் பிடிக்காது. அப்ப சனி பகவான் பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணணும்னா, நம்ம என்ன பண்ணணும், வராத முன்னையே நம்ம வந்து கடன் உடனப்பட்டு நம்ம ஏதாவது ஒரு அசையாத சொத்துல நம்ம போடும் போது தலைக்கு வர்றது தலைப்பாக்கோட போகும்னு சொல்லுவாங்க. சரிங்களா? மொத்தத்துல சனி பகவான் உங்க ஆட்சி நிலையில இருக்கும்போது கூட்டு தொழில் பண்றதை நீங்க அவாய்ட் பண்ணிக்கணும். கூட்டு தொழில் செய்துகிட்டு இருக்கீங்களா, உங்க 2 பேர்த்தினுடைய நேர காலம் ஜாதகத்துல பார்த்துட்டு செய்யுங்க. அப்படி இல்லை அப்படின்னா வேலை செய்துகிட்டு இருப்பீங்க, வளர்ச்சி இருக்காது. அதாவது உழைப்புக்கு தகுந்த உயர்வு இருக்காது, வயசுக்கு தகுந்த வளர்ச்சி இருக்காது. பறக்க பறக்க பாடுபட்டு பட்ட கடனுக்கு வட்டி கட்டக்கூடிய நிலைமை இல்லாம நீங்க அதே ஸ்டேஜ்ல தான் இருப்பீங்க. அப்ப நம்ம ஜாதகத்துக்கு நம்ம தொழில் கரெக்டா அது செய்யலாமா அப்படின்றது ஒரு தடவை பார்த்துக்கிடுங்க. அப்ப இதை தாண்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா, இப்ப புதன் பகவான் இப்ப பொதுவா பாத்தீங்கன்னா 5ஆம் பாவகத்துக்கு 8ஆம் பாவகத்துக்கு அதிபதி புதன் தான். இப்ப கும்பராசிக்காரங்களுக்கு வந்து அதாவது புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா புதன் தான். இப்போ ஒவ்வொருத்தருக்கு பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆன உடனே குழந்தை பாக்கியத்தை கொடுத்துருவாரு. ஒரு சிலருக்கு என்னதான் முயற்சி எடுத்தாலுமே இன்னும் தடையாக தான் இருந்துகிட்டு இருக்கும். அதுக்கு காரணம் உங்க சுய ஜாதகமாக கூட இருக்கலாம். ஏன்னா ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்திலுமே 5ஆம் இடம் நல்லா இருக்கணும். 5ஆம் இடம்ன்றது வந்து புத்திரஸ்தானம் நல்லா இருக்கணும். ஏன்னா அந்த 5ஆம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ராகு கேது இருந்தா கடுமையான புத்திர தோஷம். அதே சனியோ குருவோ இருந்தா குழந்தை பாக்கியம் தாமதம் பண்ணும். அப்போ உங்களுக்கு ஜாதகத்துல புத்திர தோஷம் இல்லை அப்படின்னா, உங்க ஜாதகத்துல சுய ஜாதகத்துல புத்திர தோஷம் இல்லை அப்படின்னா கண்டிப்பா இன்னைக்கு புதன் பகவான் வந்து இப்ப எங்க இருக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா 7ஆம் இடத்துல இருக்கிறாரு. உங்க ராசி கும்பராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கிறாரு. அதாவதுன்றது சிம்ம ராசியில் இருக்கிறாரு. அப்ப சிம்ம ராசியில இருக்கும்போது அப்ப அந்த சிம்மத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா புதன் பகவான் பகை கிரகமா இருக்கிறாரு. அப்ப என்ன பண்றாருன்னா இந்த உடைய ஆவணி மாதம் 10ஆம் தேதி என்ன பண்றாருன்னா 7ஆம் இடத்துல இருந்து 8ஆம் இடத்துக்கு போயிடுறாரு. தன்னோட சொந்த வீட்டுக்கு போயிடுறாரு. அப்ப அந்த சொந்த வீட்டுக்கு போகும்போது கன்னிராசிக்கு போறாரு. கன்னிராசியில போய் புதன் உட்காரும் போது ஆட்சி அடைஞ்சு உச்சம் அடைஞ்சு உட்காந்துடுறாரு. அப்ப ஆட்சி உச்சம் அடைஞ்சு உட்காரும் போது அப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு புத்திர செல்வங்கள் பெருகும். இப்ப என்னதான் பார்த்தாலும் அந்த புத்திர செல்வம் உங்களுக்கு ஒரு தடையாவே இருக்கும், ஒரு கேள்விக்குறியாவே இருக்கும். ஒண்ணு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சுக்கிர பகவான் அப்படின்னு எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப பொதுவா பாத்தீங்கன்னா 4ஆம் பாவகத்துக்கும் 9ஆம் பாவகத்துக்கும் அதிபதி யாரு, அதாவது ரிஷப ராசிக்கும் துலா ராசிக்கும் இந்த 2 வீட்டுக்கு அதிபதி யாருன்னா சுக்கிரன் தான். அந்த சுக்கிர பகவான் வந்து இப்ப எங்க இருக்கிறாருன்னா 7ஆம் வீட்டுல வந்து பாத்தீங்க அப்படின்னா சிம்ம ராசியில அவரு இன்னைக்கு பகைப்பட்டு உட்காந்துட்டாரு. அப்ப அந்த ஆவணி மாசம் 10ஆம் தேதி அவர் என்ன பண்றாருன்னா அதே சிம்ம ராசியில் இருக்கிறவர் வந்து கன்னி ராசிக்கு போய் கட்ட நீச்சம் அடைஞ்சிடறாரு. அப்ப நீச்சம் அடைஞ்சும் போது நீச்ச பங்கும் ராஜயோகத்தை அடைஞ்சிடறாரு. அப்படி அடையும் போது அப்ப உங்களுக்கு 100% வந்து பாத்தீங்க அப்படின்னா கல்யாண பாக்கியமும் நல்லா இருக்கும். 2வது வந்து பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு பிரிஞ்சு குடும்பமும் ஒன்னா சேரும். அதாவது குடும்பத்துல இருந்த அந்த குழப்பங்களும் கொஞ்சம் சரியாகும். இப்ப எப்படி பார்த்தாலுமே மேக்சிமம் இந்த அதாவது கும்பராசியில பிறந்தவங்களுக்கு படிப்பு கொஞ்சம் தாமதமா தான் இருக்கும் எந்த காலத்துக்கு கொண்டும். ஏன்னா உங்க ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா 2ல ராகு இருக்கிறாரு. அது குருவுடைய வீட்டுல ராகு உட்காரும் போது படிப்பு கொஞ்சம் சுமாரா தான் இருக்கும். அதே சமயத்துல படிப்பு கொஞ்சம் சுமாரா இருந்தாலும் வெளிநாடு முயற்சி பலனை கொடுக்கும். முயற்சி எடுக்கிறவங்களுக்கு கண்டிப்பா அந்த வாய்ப்புன்றது பலனை கொடுத்துருவார். ஏன்னா 2ல ராகு இருக்கும்போது ராகுக்கு அதுக்கு வீடு கிடையாது, நிழல் கிரகம். அப்ப அந்த நிழல் கிரகம் என்ன பண்ணுவாரு, ஏதோ ரூபத்துல நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருவாரு. சரிங்களா? வெளிநாடு போறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதே சமயத்துல கல்விக்கு சில மாற்றங்கள் கொடுத்துருவாரு. கணவன் மனைவிக்குள்ளார ஆரோக்கியத்தை மாற்றங்கள் கொடுக்கணும் அப்படின்னா இன்னைக்கு ஆவணி 10க்கு மேல நல்லா இருக்குது. சரிங்களா? அதே சமயத்துல பார்த்துட்டீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து மண்ணு மனம் வாங்கலாமா, வீடு வாசல் கட்டலாமா, அந்த கேள்வியை விட கும்பராசிக்காரங்களுக்கு கிட்டத்தட்ட இந்த ஒரு 1.5 வருஷமா
அதாவது அதுக்கு முன்னாடி ஒரு 2.5 வருஷம் கிட்டத்தட்ட சொல்லணும்னா ஒரு 4 வருஷமா ஒரு கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவதுன்றது 100% இன்னைக்கு ஒரு 2.5 ஒரு 1.5 கிட்டத்தட்ட 4 வருஷ காலமா இன்னைக்கு மனசுக்குள்ளார ஓடிக்கூடிய அந்த பாவங்கள் எப்படி இருக்குது, மெயின் என்ன பண்ணனா நல்லா இருக்கும்னா, கடன் இல்லாத நம்ம நல்லா இருப்போமா, காலை வைத்து கஞ்சியாவது நிம்மதியை குடிப்போமா, எனக்குன்னு ஏதோ ஒரு வீடு வாசல் கட்டி உட்காரக்கூடிய அந்த தன்மை இருக்கா அப்படின்றது உங்க சுய ஜாதகம் முதல்ல பாருங்க. உங்க சுய ஜாதகம் நல்லா இருந்தா மட்டும்தான் நீங்க நினைச்சதை அடைய முடியும். எதிர்பார்க்கறது உங்களுக்கு கிடைக்கும். 1 கோடி பேருக்கு உண்டான பொது பலன் நீங்க கேட்டுட்டு இண்டிவிஜுவலா எடுத்துக்கிட்டு நீங்க நல்லா இருக்குன்னு சொல்றீங்க, எனக்கு நல்லா இல்லை, உங்களுக்கு நல்லா இருக்குன்னு நான் சொல்லவே இல்லை. காரணம் என்ன, கும்பராசிக்கு இப்ப 7.5 சனி, அது ஜென்மச்சனி. அதே ஜென்மச்சனியா இருந்தாலும் குடும்பச்சனியா இருக்கும்போது பல ரூபத்துல உங்களுக்கு முடக்கம் கொடுத்துட்டு இருக்கிறாரு. பொதுவா நீங்க என்ன செய்யலாம், எப்படி போனா நல்லா இருக்கும் சரிங்களா, உங்க வயசுக்கு தகுந்த வளர்ச்சி வேணும், உழைப்புக்கு தகுந்த ஊதியம் வேணும், கரெக்டா நீங்க நல்லா இருக்கணும்னா உங்க சுய ஜாதகம் முதல்ல நல்லா இருக்குதா பாருங்க. சரிங்களா. சரி நண்பர்களே, இதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் ஜோதிட நேர சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இது தவிர உங்க பொன்னான நேரத்தை ஒதுக்கி எவ்வளோ நேரம் என்னோட காணொலி நீங்க முழுமையா பார்த்ததுக்கு மனசுல இருந்து கேட்டுக்கிறேன். நன்றிங்க. இந்த ஆவணி மாதத்தில் கும்பராசியில் பிறந்தவர்கள் எப்படி இருக்கும், இவர்களுக்கு பரிகாரங்கள், எந்த இறைவனை வழிபாடு செய்தால் இவனுடைய பிரச்சனைகள் தீரும், அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா எத்த தின்னா பித்தம் தெளியும் அப்படின்ற நிலைமையில இருந்துகிட்டு இருக்கிறோம். நிறைய பிரச்சனைகளை பார்த்து கொண்டே இருக்கிறோம். இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் சொல்யூஷன் கொடுக்க போறது யாரு? குறிப்பா இந்த மருத்துவத்துறையில் இருக்கக்கூடியவர்கள், அறுவை சிகிச்சை செய்யக்கூடியவர்கள், அதே மாதிரி மின்சாரத்துறை, நலபாகம், உணவுத்துறை, இதெல்லாம் வேலை செய்யக்கூடியவர்கள், எல்லா துறையிலும் இந்த கும்பராசியில் இருக்கிறவங்க இருப்பாங்க. இவங்களுடைய புகழ் அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது. அந்த புகழை வெளிக்கொண்டு வரக்கூடிய மாதங்கள் விரைவில் வருகிறது, கவலைப்படாதீங்க. உங்களோட பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆயிடும். வெற்றி அப்படிங்கிறது உங்களை தேடி வந்துகிட்டு இருக்கு. இந்த வெற்றியில் நீங்கள் எல்லோரும் சந்தோஷப்படக்கூடிய நிறைய விஷயங்கள் நடக்கும். அதில் எந்த விதமான கவலையும் வேண்டாம். கணவன் மனைவி, இந்த கணவன் மனைவி ஒற்றுமை அப்படிங்கிறது நன்றாக இருக்கும். குறிப்பாக கும்பராசியில் பிறந்த பெண்கள் எதை பத்தியும் கவலைப்படாம நீங்க மாட்டணும் உங்க வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க, அது ரொம்ப தப்பு. அடுத்தவங்களை மதிக்க மாட்டேங்கிறீங்க, அதுவும் ரொம்ப தப்பு. ஏன்னா இந்த ராசியில் பிறந்த பெண்கள் அடுத்தவர்களை மதிப்பது அப்படிங்கிறது கொஞ்சம் இந்த 4 எண்ணம் உங்களுக்கு இருக்கும். அதை தயவு செய்து குறைத்துக் கொள்ளுங்கள். ஏன்னா இப்போ உங்களுக்கு நேரம் நல்லா இல்லை. இந்த நேரம் நல்லா இல்லாத நேரத்தில் நீங்கள் கொஞ்சம் வித்தியாசமா நான் தான்ற மாதிரி இருந்தீங்கன்னா போறவன் தட்டி விட்டு போய் நேர்ந்துருவான். இருசக்கர வாகனத்தில் செல்லக்கூடியவர்கள் கவனமுடன் செல்வது, நடந்து கூட போங்க, ஆனா கவனமா போங்க. நடந்து போற கூட கால் பிராக்சர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. தேவையில்லாத மருத்துவ செலவுகளை இழுத்து விடுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. மருத்துவத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கே மருத்துவ செலவு செய்ய வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும். அதனால மருத்துவத்துறையில் இருப்பவர்களே கவனமுடன் இருப்பது, உடலை ஜாக்கிரதையா பார்த்துக்கணும். அதை பார்த்துக்கிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு நல்லது. நிறைய பிரச்சனைகளை இந்த மாதம் சரி செய்யக்கூடிய மாதமாக அமைந்துவிடும். அதே மாதிரி இந்த மின்சாரத்துறை முதலே சொல்லியிருக்கிறேன், கவனமா இருங்க. மின்சாரத்துறையில் இருக்கக்கூடியவர் கவனமா இருங்க. அதுவும் குறிப்பாக கிரீன் சிக்னேச்சர் போடக்கூடியவர்கள், இந்த துறையில் இருந்து கொண்டு கிரீன் சிக்னேச்சர் போடக்கூடியவர்கள் கவனமுடன் இருப்பது ரொம்ப முக்கியம். தேவையில்லாமல்
யாருக்காவது ஜாமீன் கையெழுத்தோ உங்களுக்கு தேவையில்லாத ஒரு சில வேலைகளை உங்களுடைய நண்பருடைய நண்பர் என்று சொல்லி உங்களிடத்திலே உங்களை ஏமாற்றி விடுவார்கள். அதில் கவனமுடன் இருக்க வேண்டும். யாருக்கும் நான் என்னுடைய நண்பர் என்று யாருக்கும் அறிமுகப்படுத்தாதீர்கள். அவர்கள் உங்களுடைய பெயரை சொல்லி பணமாகவோ உதவியாகவோ பெற்று உங்களை ஏமாற்றி விடுவார்கள். அதில் கவனமுடன் இருங்கள். அதே மாதிரி நலபாகம் அதில் இருக்கிறவங்களும் கொஞ்சம் கவனமாக இருங்கள். தேவையில்லாத ஒரு சில உடல் ரீதியான பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. உணவகங்கள் நடத்தக்கூடியவர்கள் கவனமுடன் இருப்பது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த மாசத்துல ரொம்ப முக்கியமானது இந்த உணவகங்கள், உணவு சார்ந்த விஷயங்கள், அதெல்லாம் பார்த்து கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா நல்லா இருக்கும். வியாபாரிகளுக்கு நல்ல விதமாக வியாபாரமாகும். அதில் ஒன்றும் பிரச்சனை வராது. லாபம் அதிக அளவு எதிர்பார்க்க முடியாது, நஷ்டமும் இருக்காது, ஈக்குவலாக போயிடும், பிரச்சனை கிடையாது. திருமண தடை, ஆல்ரெடி முன்னாடி திருமண தடையில் தான் இருப்பீங்க. திருமண தடை நிவர்த்தி ஆக வேண்டும். இந்த 26ஆம் தேதிக்கு அப்புறம் மாறக்கூடிய இந்த செவ்வாய் இந்த திருமண தடையை உங்களுக்கு மாற்றி அமைத்து திருமண தடை இல்லாமல் திருமணத்தை செய்து வைக்கப் போகிறார். அதில் எந்த மாறுதல்களும் கிடையாது. குழந்தையின்மை அப்படிங்கிறவங்க பரணி நட்சத்திரத்தன்னைக்கு முருகக் கடவுளுக்கு 6 தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். அப்படி வழிபாடு செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பிறப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதில் மாறுதல்கள் கிடையாது. இந்த மாதம் ஒரு சிறப்புடைய மாதமாக இருக்கிறது. இறை வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஐயப்பனுக்கு யாராவது மலைக்கு போகிறாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட நெய் தேங்காய் கொடுத்து அனுப்புங்க. உங்களால் போக முடியல அப்படின்னா பெண்கள் நெய் தேங்காய் கொடுத்து அனுப்புங்க. அதே மாதிரி ஆஞ்சநேயரை வழிபாடு செய்யுங்கள். அது ரொம்ப முக்கியம். ஆஞ்சநேயர் வழிபாடு அமாவாசை அன்னைக்கோ இல்லை மூலா நட்சத்திரம் அன்னைக்கோ சனிக்கிழமைகளிலோ ஆஞ்சநேயரை வழிபாடு செய்யுங்கள். அப்படி ஆஞ்சநேயரை வழிபாடு செய்தீர்களே ஆனால் நிறைய பிரச்சனைகளிலிருந்து வெளிவரலாம். அதாவது பைரவர் வழிபாடு செய்யுங்கள். பைரவரை அஷ்டமி திதிகளில் வழிபாடு செய்தால் நிறைய பிரச்சனைகள் குறையும். உங்களுக்கு ராசியில் சனீஸ்வர பகவான் இருக்கின்ற காரணத்தினால் சனிக்கிழமைகளில் காலை 6 மணியிலிருந்து 7 மணிக்குள் எல் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். அப்படி செய்தீர்களேயானால் நிறைய பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் வெளிவரலாம். சொந்தமாக இடம் வாங்கக்கூடியவர்கள், வாங்க வேண்டும் என்று ஆசைப்படக்கூடியவர்கள் ஒரு சில மாதங்கள் கழித்து அதற்குள்ளாண்ட ஏற்பாடுகளை செய்தால் வெற்றி அடைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா இந்த செவ்வாய் மாறினான்னா உங்களுக்கு நிறைய பிரச்சனைகளை சால்வ் பண்ணி கொடுக்க போகிறான். பிபி பிரச்சனை, கடன் பிரச்சனை, உடல் ரீதியான பிரச்சனை, இதெல்லாம் சால்வ் பண்ணி கொடுக்க போகிறோம். நிறைய பிரச்சனைகளை உங்களுக்கு வெற்றிகரமாக செய்து கொடுக்க போகிறார். கவலைப்படாமல் இந்த மாதம் நல்ல மாதமாக அமைவதற்கு ஏற்ற மாதமாக இருக்கிறது. இந்த மாதம் சிறப்பான மாதமாக அமைவதற்கு நாங்களும் எல்லாம் வல்ல சுவாமிநாத சுவாமியை பிரார்த்தனை செய்ய. காலபுருஷனுக்கு 11, காலபுருஷனுக்கு பாக்கியம், காலபுருஷனுக்கு லாபம், காலபுருஷனுக்கு தன லாபாதிபதி, தர்ம கர்மாதிபதி. தர்ம கர்மாதிபதி கும்பராசி சாதாரண ராசி இல்லை, எல்லாத்தையும் கொடுக்கும். அன்பு பாசம், அன்பு பாசம், நேசம், வருமானம், அதிகாரம், அறிவு, வெளிநாடு, வெளிநாட்டு வாழ்க்கை எல்லாமே இருக்கும். எல்லாமே கொடுக்கும், எல்லாத்தையும் கொடுக்கும். ஏமாத்து, எல்லாத்தையும் கொடுத்து ஏமாத்திடும். எப்படி ஏமாத்துது? ஏழரை. அங்கேதான் சனீஸ்வரர் இருக்கிறார், வக்ரம் பெற்ற சனீஸ்வரர் இருக்கிறார். அங்கே ஏழரையாக செயல்படுகிறார். அப்போ உங்க வயசை பார்த்துக்கங்க, உங்க தசாபத்தியை பார்த்துக்கங்க, உங்க வயசை பார்த்துக்கங்க, உங்க தசாபத்தியை பார்த்துக்கங்க, என்ன வேலை செய்யணுங்கிறத நோக்கு. ஏன்னா ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, மாவு வைக்க போனா காத்தடிக்குது, உப்பு வைக்க போனா மழை பெய்யுது. அந்த மாதிரி நிலைமை அவங்களுக்கு ரொம்ப கரும்பு.
ரொம்ப எச்சரிக்கையா இருக்கும். கும்பராசி நேயர்களுக்கு மிக மிக கவனமா இருக்கும். குடும்பத்திலும் சரி, நண்பர்களும் சரி, வாழ்க்கையிலும் சரி, தொழிலும் சரி, எல்லா வகையிலையும் கும்பராசி நேயர்களுக்கு கடுமையாக, மருத்துவத்திலும் சரி, வாழ்க்கையிலும் சரி ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுல கல்யாணம் ஆகிறவங்களுக்கு, திருமண பாக்கியம் உள்ளவங்களுக்கு நிச்சயமாக ஒரு நல்ல பெண்ணை திருமண நோக்கத்துக்கு மட்டும் தயவு செய்து கும்பராசி நேயர்கள் லேட் பண்ணாதீங்க. திருமணத்துக்கு மட்டும் கும்பராசி நேயர்களுக்கு லேட் பண்ணாதீங்க. ஏன்னா கும்பராசி அடக்கமான ராசி, மிக அதிகாரமான ராசி, மிக அற்புதம். அதாவது நேசமும் பாசமும் உயர்வு, அதாவது என்ன சொல்றது, அந்த ஆன்மீக தடல், அந்த ஆன்மீக தடல் புரிய ராசி. ஒன்றும் பண்ண முடியாது. ரொம்ப ஒருமையில் ஆமை போல அடங்கி இருக்க வேண்டும். கொஞ்ச நாளைக்கு முடிஞ்சிருச்சு. கும்பராசி நேயர்களுக்கு திருமணத்துக்கு யார் இந்த பொண்ணுக்கு மாப்பிள்ளை பிடிக்கிறார், பொண்ணு பையனுக்கு மாப்பிள்ளை பிடிக்கிறார், பொண்ணுக்கு மாப்பிள்ளை பிடிக்கிறார், முடிச்சு லேட் பண்ணீங்க, லேட் பண்ணிட்டீங்க, அப்புறம் டூ லேட் மாதிரி ஆயிடுது. அதனால தயவு செய்து கும்பராசி நேயர்களுக்கு இந்த மாசத்துல ரொம்ப கவனமாக இருந்து செயல்பட்டால் வெற்றி உங்களுக்கு உண்டு. தேவையில்லாத தலையீடு வேண்டாம். சனி வக்கரமும் வேலை செய்யாது. வேலைக்கு 15/10/2024 அடுத்து அந்த குரு பலம், அந்த குரு பயிற்சி, அந்த குரு வக்கரம் நிவர்த்தி ஆகும் பொழுது உங்களுக்கு கொஞ்சம் கூட இருக்கும். ஏன்னா உங்க ராசிக்கு 2க்கும் 11க்குரியவர் குரு. உங்க ராசிக்கு 2க்கும் 11க்குரிய குரு, தன லாபம் இருக்குது. அப்ப 2க்கும் 11க்குரிய குருவா இருக்கிறதுனால அந்த பாவகத்தன்மையை மாற்றாமல் உங்களுக்கு ஒரு நற்பலனை கொடுப்பாங்க. இந்த பாவகத்தன்மையை மாற்றாமல் உங்களுக்கு ஒரு நற்பலனை கொடுப்பாங்க. எனவே தயவு செய்து கும்பராசி நேயர்களுக்கு இந்த மாசத்துல எச்சரிக்கை இருப்பது ரொம்ப முக்கியம். ஏன்னா உங்க ராசிக்கு 7ல கேட்பாங்க, இந்தமா உங்க வீட்டுக்காரர் எங்க, அப்பா எங்கேயாம போயிட்டாரு, அப்படி கேட்க மாட்டாங்க. உங்க வீட்டுக்காரர் எங்க. காலம் மாறும், சனி சூரியன் பார்வை சேரும். அப்ப தகப்பனும் பிள்ளையும் கவனமாக இருப்பாங்க, தாயும் பிள்ளையும் எச்சரிக்கையா இருப்பாங்க. அந்த உறவுகளை விரிசல் அடையக்கூடிய நேரம், உறவுகள் விரிசல் அடையக்கூடிய நேரம் இந்த நேரம். அதனாலதான் எச்சரிக்கையாக இருக்க சொல்றது கும்பராசினியர். குறிப்பாக விவசாயங்கள், அதே மகர ராசிக்கு என்ன சொன்னனோ அதே தொழில், கோயில் சம்பந்தப்பட்டது, அர்ச்சகர் சம்பந்தப்பட்டது, குருக்கள் சம்பந்தப்பட்டது, அரசாங்கம் சம்பந்தப்பட்டது, அறத்துறை பற்றி சம்பந்தப்பட்டது, தர்மங்கள் செய்வது, தர்ம காரியத்துக்கு செலவிடுவது, இதெல்லாம் கும்பராசி நாங்கள் செய்யும்போது. அதே மாதிரி டிசபிலிட்டி ஸ்டூடெண்ட்டு உணவு, உடை, கல்வி, அவங்களுக்கு எக்ஸாமினேஷன் ஃபீஸு, இந்த மாதிரிலாம் வாங்கி கொடுக்கணும் கும்பராசினர். இந்த மாதிரி வாங்கி கொடுக்கணும். எக்ஸாமினேஷன் ஃபீஸு, எக்ஸாமுக்கு கொடுக்கக்கூடிய பணங்கள், சாப்பாட்டுக்கு உதவி பண்றது, போக்குவரத்துக்கு உதவி பண்றது, கல்விக்கு உதவி பண்றது என்னைக்குமே வீண் போகாது. கல்விக்கு உதவுவது என்னைக்குமே வீண் போகாது. அப்படிப்பட்ட கும்பராசி நேயர்களுக்கு இந்த மாசத்துல வழிபாடு கண்டிப்பாக டிசபிலிட்டி ஸ்டூடெண்ட், அநாத குழந்தைகள், ஆசிரமங்கள், இந்த மாதிரி இடத்துலலாம் போய் நீங்க செஞ்சீங்கன்னா உங்க பிறந்த நாளுக்கு, குழந்தைகள் பிறந்த நாளுக்கு, இந்த சில்ட்ரன்ஸ் டே வருது, இந்த இண்டிபெண்டன்ஸ் டே வருது, என்னென்னமோ வருது, அந்த மாதிரி நாளுக்கெல்லாம் போய் உதவி பண்ணி செஞ்சீங்கன்னா
கண்டிப்பாக உங்களுடைய அந்த காரியங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும்.